ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் பேர் வைக்கிறப்ப ஊர் பேர், நம்ம அப்பா பேர், நம்ம பேர் இப்படி தான் வைப்பாங்க. இல்லை, நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப 2003 என்னை கூட்டிகிட்டு போய் பல இடங்களை காமிச்சாங்க. இந்த பல்கலைக்கழகம் 300 ஆண்டு பழசு, இந்த பல்கலைக்கழகம் 200 ஆண்டு பழசு, இந்த அருங்காட்சியகம் 250 ஆண்டு பழசு. வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு எரிஞ்சால் அது நேரடியாக அவங்க மேலே படாதான், சட்டுன்னு விளையிடுமா. அப்படியே எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இது எத்தனை பேர் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை பேர் பார்த்தோம்? நம்ம பெரும்பாலும் பார்க்கறதுலாம் என்ன தெரியுமா, சீக்கிரம் வாங்க சீரியல் போட்டுருவாங்க. சுனாமி வந்தப்ப பறவைகள் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. வேதாரண்ய கடற்கரையில் மான் சரணாலயத்தில், மான்கள் சரணாலயத்தில் மான்கள் எல்லாம் கரைக்கு ஓடி போச்சு. நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்க போகிறவங்க போய் செத்து போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முதல்ல திரிசரபுரம் என்கின்ற திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஏறத்தாழ ஒரு 200 வருஷம் பழசு நான் சொல்கிறது. அதில் ஒரு பையன் தன்னுடைய வாத்தியார்த்தை சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தான். ஒரு அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாராம். மகனை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாடா. மகனுக்கு வயசு 65 வயசு இருக்கான். மகனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா. மைனஸ் இத்தனை டிகிரி மாறி அந்த பையன் விழுந்துட்டான். யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க. நீச்சல் தெரியாதுன்னு இல்லை, உள்ளே போனால் கை காலுங்க. இந்த பேரோடையா சாகிறது, வெடிமருந்துங்கிற பேரோடையா சாகிறது. தான் சொத்துக்கள் முழுவதையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அப்படி எழுதி வச்சாருங்க. அந்த ட்ரஸ்ட் தான் ஆல்பர்ட் நோபலுடைய ட்ரஸ்ட்டு. அது இன்னைக்கு நம்ம சொல்கிற சட்டமெல்லாம் சோழர் காலத்திலேயே இருந்திருக்கு. இதுதான் ஆச்சரியம். நமக்கு பல செய்திகளை எடுத்து சொல்கிறப்ப கேட்க கேட்க அருமையாக இருக்கணுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். அவருடைய வரலாறு, நாமக்கல் கவிஞருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? சரி, ஊவே சாமிநாதர் அவருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? அது அந்த புத்தகத்துக்கு பேர் என் சரித்திரம். எது? ஊவே சாமிநாதருடைய புத்தகத்துக்கு பேர் என் சரித்திரம். நாமக்கல் கவிஞர் எழுதின அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு பேர் என்ன தெரியுமா? என் கதை. அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். புத்தகம் நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கங்க. என் கதை கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்று என் கதை. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை மோகனூரில் தொடங்குவார். அவருடைய தந்தையார் நாமக்கல்லில் காவல்துறையில் அவர் கான்ஸ்டபிளாக இருக்கார். அப்படி இருக்கப்ப தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தாயாருடைய வீரம், இது எல்லாத்தையும் அதில் அருமையாக எழுதுவார். சரி, இப்போ இன்னொரு கேள்வி வாங்க. அவர் எழுதின ஒரு கதை திரைப்படமாக தேசிய விருது பெற்றது. தெரியுமா உங்களுக்கு? சினிமா மட்டும் இப்படி சொல்கிறீங்க, கரெக்டா? மலைக்கல்லன். சரி, மலைக்கல்லனில் முதல்ல ஒரு பாட்டு கூட உண்டு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுலாம் பாட்டு வரும். சரி, இருக்கட்டும். இப்போ நாமக்கல் கவிஞருடைய பெருமையை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிறந்த ஊர்லேருந்து பேசுகிறோம். என்னை அறிமுகம் பண்ணுறப்ப இவர் சோழவந்தான்னு மட்டும் சொல்லாமல் பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்னன்னு நீங்கள் ஒன்றும் பயந்துட வேண்டாம், கல்வெட்டில் இருக்குது. அதாவது பாகனூர் கூட்டம்னா என்னன்னா, கூற்றம் அப்படின்னு அர்த்தம். கூற்றம்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்குன்னு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் அந்த ஊரில் ஒன்று தான் எங்கள் ஊர். சதுர்வேதி மங்கலம்னா என்னன்னா, 4 வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களுக்கு தானமாக தந்த ஊர், தரப்பட்ட ஊர் அந்த ஊர். சோழாந்தகன் அப்படின்னா
ஏன் பேர் அப்படின்னா, மதுராந்தகம்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம்ங்கிற ஊர். மதுரையை ஜெயிச்சு சோழ மன்னன் தனக்கு மதுராந்தகன்னு பேர் வச்சுக்கிட்டானா. அந்தகன்னா இறுதியானவன் அர்த்தம். அதாவது பாண்டியர்களுக்கு இறுதியானவன், மதுரைக்கு இறுதியானவன், அதனால் மதுராந்தகன். ஒரு ஊரை உண்டாக்கினான். உடனே பாண்டிய மன்னர்கள் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த சோழனை ஜெயிச்சு தனக்கு சோழாந்தகன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்படி வச்ச போது உருவாக்கின ஊர் தான் எங்கள் ஊர் சோழவந்தான். அது மதுராந்தகம், இது சோழாந்தகம். அங்கே ஒரு ராமர் கோயில் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த ரெண்டு சிற்பமும் ஒரே மாதிரியே இருக்கும். ஆச்சரியம். இதெல்லாம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு மூலமாக நான் அதெல்லாம் பார்த்தேன். பேனை கூட ஆஃப் பண்ண சொல்லுங்க, தலைமுடி கலையுது, அதுக்காக அது வேண்டாம். நான் அங்கிட்டு இப்படி தள்ளி வச்சுருங்க. இல்லை அவங்களுக்கு வரட்டும். இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டு அவங்க கவலைப்படக்கூடாது. இந்த விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதும்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, ஒன்றும் இல்லை. நான் ஒரு விருந்தில் சாப்பிட போனப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அல்வா கொண்டு வந்தாங்க. நோ போ சுகர் அப்படின்னாரு. எனக்கு வைக்காமல் போயிட்டாங்க. அந்த ஏரியாவிலே எவனுக்கு வைக்கலை. அவர் எது வந்தாலும் வேணாங்கிறாரு. எங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அது இருக்கட்டும், பரவாயில்ல, காற்று போட்டு அந்த பக்கம் வரட்டும். இப்போ நான் சொன்ன அந்த இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் பேர் வைக்கிறப்ப ஊர் பேர், நம்ம அப்பா பேர், நம்ம பேர் இப்படி தான் வைப்பாங்க. உதாரணமாக உத்தமநாதபுரம் வேங்கட்ராமன் சுவாமிநாதன், ஊவேசா, அதான் பேர். அதே போல் டிஆர் மகாலிங்கம், அவர் யாருன்னு கேட்டால் தென்கரை ராமச்சந்திரன் மகாலிங்கம். எங்கள் ஊருக்கு தென்கரை அவர், வடகரை நாங்கள். சரி, இப்போ நான் ஒருத்தர் பேரை அதே மாதிரி சொல்கிறேன், அவர் யாருன்னு சொல்லுங்கள். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. எம்ஜிஆர். சரி, இப்போ இன்னொரு இது சொல்கிறேன். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, எம்எஸ் சுப்புலட்சுமி. எதுக்குன்னா பாருங்க, ஊர் பேர், அம்மா பேர், அப்பா பேர் மாதிரி அம்மா பேர் வைக்கிற வழக்கம் இருக்கு. அதே மாதிரி கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள், கேபி சுந்தராம்பாள். நான் யாரையும் லண்டனில் இருக்கவங்கள சொல்லலை, அல்லது அமெரிக்காவில் இருக்கவங்கள சொல்ல. நம்ம ஊருக்காரவங்க, நமக்கு நம்ம வரலாறு தெரியணும், நம்முடைய முன்னோர்களுடைய பேர் தெரியணும். நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்ப ஒரு வீட்டில் 48 தலைமுறைக்கான அந்த பேர் இருந்துச்சுங்க. ஒரு கிளைப்படம் மாதிரி போட்டு வரிசையாக போய் 48வது தலைமுறை தொடங்கி இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வரைக்கும் பேர் இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட கேளுங்க, அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும். அதிகமாக போனால் தாத்தாவுடைய அப்பா பேர், அதுக்கு மேலே தெரியுமா? சத்தியமாக தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரையும் படிக்கிறோம், நம்ம குடும்பத்தினுடைய பேர் தெரியாமல் போயிடுது. தெரியணும், ஊர் பேர் தெரியணும், நம்முடைய பேர் தெரியணும், நம்முடைய கிளை மற்றவற்றுடைய பேர் தெரியணும். இதெல்லாம் வரலாறு இருக்கணும். இப்போ முதல்ல நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப 2003 என்னை கூட்டிகிட்டு போய் பல இடங்களை காமிச்சாங்க. இந்த பல்கலைக்கழகம் 300 ஆண்டு பழசு, இந்த பல்கலைக்கழகம் 200 ஆண்டு பழசு, இந்த அருங்காட்சியகம் 250 ஆண்டு பழசு. எனக்கு சிரிப்பாக வந்தது. எங்கள் ஊருக்கு வாங்கய்யா,
1000 ஆண்டு பழசு 1000 வச்சிருக்கோம் நாங்க. 1000 ஆண்டு பழசு. ராஜராஜ சோழனுடைய அந்த கைவண்ணம் தான் அந்த கோவில், பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில் 1000 வருஷமா நிற்கிது. எத்தனை மழை, எத்தனை புயல், எத்தனை நிலநடுக்கம், எது வந்தாலும் அது நிற்க. அதெல்லாம் விடுங்க. படையெடுப்புகள் எத்தனை, நம்ம மேலே படையெடுக்காத ஆளே கிடையாது. அத்தனை படையெடுப்பையும் தாங்கி நிற்குது. நீங்கள் சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கீங்களா? யார் எழுதுனது? கல்கி. மாணவர்கள்லாம் வந்திருக்காங்களா? மாணவர்கள் இருக்காங்களா? வீட்டில் இருக்காங்களா? ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பீங்களே, படம் வந்துருச்சு. அதே கல்கி எழுதுன சிவகாமியின் சபதம். அதில் 2ஆம் புலிகேசி காஞ்சியை முற்றுகையிடுறப்ப, காஞ்சிபுரத்தை அவன் எல்லாத்தையும் அழிக்கிறான். ஆனால் அவன் போய் ஒரு இடத்த பார்த்துட்டு அதை அழிக்க அவனுக்கு மனசு வரல, அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்பிடுறான். இதை கல்கி தன்னுடைய கதைக்கு ஏற்ப அருமையாக எழுதியிருப்பார். அப்படி அந்த 2ஆம் புலிகேசியவே மயக்கிய ஒரு கோயில் எது தெரியுமா? கைலாசநாதர் கோயில். எங்கே இருக்கு? காஞ்சிபுரத்தில் இருக்கு. நீ தயவு செஞ்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள், கோயில்கள், இதெல்லாம் அதை பக்தி அல்லது வேறு, அதெல்லாம் ஒரு பக்கங்க. வரலாறுகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு ஒரு பெரிய அபூர்வமான ஒன்று. இந்த இருக்கு சேலம் பக்கத்தில் தாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தாரமங்கலம் கோயிலுக்கு போனீங்கன்னா தூணில் 2 சிற்பம் இருக்கும். ஒரு தூணில் ராமன் அப்படி வில்ல வளைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு தூணில் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு சாதாரணம் தானே நினைக்கலாம். இதில் தான் விஷயம் இருக்கு. ராமன் நிற்கிற தூணுகிட்ட இருந்து பார்த்தா அந்த வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறது தெரியும். கொஞ்சம் தள்ளி அந்த வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற இடத்துல இருந்து பார்த்தா ராமனுடைய சிற்பம் தெரியாது. ஏன் தெரியுமா? ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றான்ங்கிற விஷயத்தை அந்த சிற்பி தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால நம்ம கோயிலுக்கு போகிறப்ப அது என்ன, இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் சொல்கிற மாதிரி பக்தி வேணும், பணிவு வேணும், மற்றவையெல்லாம் வேணும். அதே போல் அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி கட்டாயம் தெரியுதுங்க. எப்பயாவது நீங்கள் கோல்கொண்டா கோட்டைக்கு போனீங்கன்னா, ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கைடோட உள்ளே போங்க. எங்கே போனாலும் வழிகாட்டி உள்ளே இருக்கணும், கூட வரணும். அவங்க தான் அரிய விஷயங்களை சொல்லுவாங்க. கோட்டை மேலே இருக்குது, அந்த மலை மேலே அந்த கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு தண்ணீர் எப்படி போகுதுன்னா வெந்நீர் போகுதுங்க. கீழே இருந்து தண்ணி ஊற்றி அடுக்கடுக்காக கொண்டு போகிறாங்க. அதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த இது மாதிரி இப்படி அரச சபை இருக்கு. அந்த அரச சபையில் ராஜா உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன். நம்ம உள்ளே வர்றோம். இப்போ என் கூட அந்த கைடு சொன்னார், உங்களுடைய சட்ட பட்டனை லேசாக அப்படி திருகுங்களே அப்படின்னாரு. என் சட்ட பட்டனை வேற ஒன்றும் இல்லை, நான் லேசா அப்படின்னாங்க. அந்த ஹால் முழுவதும் ஸ்டீரியோ எஃபெக்டில் தட்ட தட்டன்னு சத்தம் கேட்குது. ஏன் சட்டை தான் எனக்கே பயமாக போச்சு, நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு. எப்படி இந்த சத்தம் கேட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த கைடு சொல்கிறாரு, இந்த அறை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக யாராவது கத்தியை உருவுனா அந்த சத்தம் 8 பங்கு கேட்குமா. உடனே உஷாராயிடுவாங்க. அடுத்து சின்ன கல்லெல்லாம் கொடுத்து அந்த ராஜா உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சேரை நோக்கி லேசாக போட சொல்கிறாங்க. நம்ம கீழே இருந்து போடுறோம், ஒரு கல் கூட பட மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சரியாக போட்டிருக்க மாட்டீங்கன்னு. அதெல்லாம் இல்லை.
அதாவதுங்க இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை ஒட்டி காற்று இங்கேருந்து கிராஸ் ஆகி அப்படி வெளியே போகுது. ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மலை மேலே இருக்கிறதுனால காற்றோட்டத்துக்கு ஏற்றபடி வைத்து யாராவது கத்தியை கொண்டு எரிஞ்சா, வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு எரிஞ்சா அது நேரடியாக அவங்க மேலே படாதான், சட்டுன்னு விளையிடுமா. அப்படியே எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இது எத்தனை பேர் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை பேர் பார்த்தோம்? நம்ம பெரும்பாலும் பார்க்குறதுலாம் என்ன தெரியுமா, சீக்கிரம் வாங்க சீரியல் போட்டுருவாங்க. கொடைக்கானலில் நல்ல பனி விழுகுது. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம்ங்கிறாங்க இல்லையா, பனி விழுகுது. ஹோக்கட்ஸ் வாக்குன்னு ஒன்று, மலையிலுடைய விளிம்பில் ஒரு ரோடு உண்டு, புல்வெளி, நல்ல நிலவு நேரம். என் கூட வந்தவங்கள வாங்க இந்த புல்லில் கால் வச்சு இந்த பனி மேலே விழுக நிலா வெளிச்சத்தில் இந்த மலையோட அழகை பார்ப்போம்னு சொல்கிறேன். வந்தவங்கெல்லாம் சீரியல் முடிய போகுது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கொடைக்கானலில் போய் ரூம் போட்டு சீரியல் பார்ப்பானா எவனாவது? யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பரை குற்றாலம் போயிட்டு வந்தவரை கேட்டேன், குளிச்சிங்களா? அறிவில்லைன்னு. டைம் இல்லை. குழாயில் குளித்தேன். குழாயில் குளிக்க குற்றாலம் போவானே. குற்றாலத்துக்கு போனால் அருவியில் குளிக்கணும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். யார் எழுதின பாட்டு? திரிகூடராசப்ப கவிராயர். அந்த ஐயா அருமையாக சொல்கிறாங்க. திரிகூடராசப்ப கவிராயர், குற்றால குறவஞ்சி. முக்கூடர் பல்லுன்னு ஒரு நூல் உண்டு. முக்கூடர் பல்லு. மழை வருதுங்கிறத யார் யார் முதல்ல அறிவான்னு அந்த ஒரு பாட்டு வருது. எப்படி அப்படின்னா, அதாவது இப்போ ஆற்று வழியாக போனோம்னு வச்சுக்கலேன், ஆறு மணல் இருக்கும். மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சால், ஆற்றுல வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? காலை வச்ச உடனே மிதிச்சோம்னா கால் உள்ளே போச்சுன்னா தண்ணி வருதுன்னு அர்த்தமா. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழையால மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. மின்னல் அடித்தா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. இந்த சுழிக்காத்து மாதிரி அடிக்கும். அது அமெரிக்காவில் எல்லாம் வீட்டையே தூக்கிட்டு போயிடும். இங்கே அப்படி இல்லை, லேசாக சுத்தம். அப்படியே நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுக்குதே. தவளை விடாமல் கத்துனா மழை வரும். சேற்று நன்று சேற்றைக்குள்ளே தேற்றடைக்குதே. நண்டு தன்னுடைய வலையில் அந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் மண்ணெடுத்து பூசுனா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. நண்டுக்கு தெரியுது, தவளைக்கு தெரியுது, அதே போல் பறவைக்கு தெரியுது. நமக்கு சன் டிவியில் சொன்னால் தான் தெரியுது. அப்படியே தெரிஞ்சாலும் பார்க்க போகிறதில்ல. நம்ம சுனாமி வந்தப்ப பறவைகள் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. வேதாரண்ய கடற்கரையில் மான் சரணாலயத்தில், மான்கள் சரணாலயத்தில் மான்கள் எல்லாம் கரைக்கு ஓடி போச்சு. நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்க போகிறோம்னு போய் செத்து போயிட்டாங்க. என்னது அவ்வளோ பெரிய தண்ணியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க. சுனாமிக்கு தமிழ் பேர் தெரியுமா? ஆழிப்பேரலை. சரி, சுனாமி என்ன சொல் தெரியுமா? ஜப்பானிய சொல். சரி, இந்த ஆழிப்பேரலை நம்ம ஊரில் இருந்திருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, தமிழ் சங்கங்களில் முதற் சங்கம் கடல் கொண்டதாக வரலாறு சொல்லுது. அந்த முதல் சங்கத்தில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றம் பண்ணிருக்கணும். நிலந்தரு திருவிற் பாண்டியன். பாருங்க, நமக்கு வரலாறு தெரியணும், பெயர்கள் தெரியணும், மற்ற எல்லாம் தெரியணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விடாமல் படிக்கணும். படிக்கிற போது எனக்கு தலைப்பு என்ன கொடுத்தாங்க சொன்ன மாதிரி, அதிவீர் ராம் பாண்டியனுடைய நருந்தொகையிலிருந்து அந்த பாட்டை எடுத்து அந்த வரியை தான் நான் கொடுத்தேன். கற்கை நன்றே
கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படி, படிச்சுட்டு பிச்சை எடுக்காத, பிச்சை எடுத்தாவது படி. அப்படி படிக்க முடியுமா? படிக்கணுங்க. திரும்ப ஓவிய சாமிநாதையர் எழுதின அவருடைய இன்னொரு புத்தகம் இது என்றால் அதிலிருந்து வர்றேன். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய சரித்திரம். தயவு செஞ்சு நான் சொல்கிற புத்தகம் எல்லாம் போகிற போக்கில் கேட்டுக்குங்க, முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. புத்தக திருவிழாவுக்கு வர்றபோது கட்டாயமாக ஒரு புத்தகமாவது வாங்குங்க. ஒரு உழவர் சந்தைக்கு போனால் காய்கறி வாங்கிட்டு 5-6 கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி வாங்கிட்டு போவோம். அதுபோல் நாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கையில் ஒரு புத்தகத்தோடு போனால் நல்லாயிருக்கும். சரி, ஏன் பிச்சை எடுத்து படிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முதல்ல திரிசரபுரம் என்கின்ற திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஏறத்தாழ ஒரு 200 வருஷம் பழசு நான் சொல்கிறது. அதில் ஒரு பையன் தன்னுடைய வாத்தியார்கிட்ட சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தான். அப்புறம் அந்த வாத்தியார் சொன்னார், எப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நருந்தொகை, ஏழிலும் தமிழ்னு சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே நீ யாப்பிலக்கணம் படிக்கணும்னா நீ யார்கிட்ட படிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கணம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் படிக்கணும். இந்த பையனுக்கு படிக்க ஆர்வம், ஆள் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இல்லை. அப்போ அந்த பையன் கவலையோடு இருந்தப்ப அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் யார் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த தோளில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படி ஒரு உலக்க மாதிரி போட்டு அதில் சங்கிலியில் தராசு தட்டு மாதிரி வச்சு அதில் பானையை வச்சு அதில் அவங்க வந்து அரிசி வாங்குவாங்க, யாசகம் கேட்டு பிச்சை எடுப்பாங்க. அப்படி ஒருத்தர் அங்கே வர்றாரு. இந்த காவடி மாதிரி அதை தோளில் தூக்கிட்டு வருவாங்க. அவர் வர்றாரு. அவருக்கு நல்ல இலக்கணம் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த பையன் போய் அவர்கிட்ட, ஐயா எனக்கு நீங்கள் இலக்கணம் சொல்லி கொடுக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். அவர், நானே ஏழை விட்டு பையன், எனக்கு எதுக்கு சம்பளம்? சரிப்பா சாப்பாடு போடுறியா? எனக்கு அதுவும் முடியாது. என்னப்பா பணமும் கொடுக்க மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன், என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தோளில் தூக்கிட்டு இருக்கீங்களே பிச்சை பாத்திரம், இந்த பிச்சை பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வர்றேன். எங்கெங்கே உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எனக்கு இலக்கணம் சொல்லி கொடுங்க. அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு பையனா, சரி இந்தாப்பா அப்படின்னு அவர் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பையன் அந்த பிச்சைக்காரர் தோளில் தூங்கின இதை தான் தோளில் வச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் போய் அம்மா தாயே அப்படின்னு பிச்சை கேட்குறாருன்னு வச்சுக்கங்க, இந்த பையன் நிற்பான். ஒரு திண்ணையில் உட்கார்ந்தா அப்போ பாடம் சொல்லி கொடுப்பாரு, கேட்டுக்கிடுவான். இப்படியே 6 மாதம் அவரிடத்தில் அந்த பையன் படித்தாங்க. அந்த படித்த அந்த பையன் போகிற போது, நான் உங்களுக்கு தர ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் அவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லாத, இப்படி ஒரு மாணவனை பெற நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு போனார். அப்படி அந்த சன்னியாசியினுடைய பிச்சை பாத்திரத்தை தோளிலே தூக்கி கொண்டு இலக்கணம் படித்தவர் தான் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கலிகால கம்பன்னு பேர். 1,00,000 பாட்டு எழுதினவர், 1,00,000 பாட்டு. அப்படி எழுத காரணம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நமக்கு அரசாங்கம் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தருது, உடை கொடுக்குது, புத்தகம் கொடுக்குது, காலை உணவு மதிய உணவு அரசாங்கம் போடலாம்னு முதல்வர் ஆணையிட்டிருக்காரு. சாப்பாடு, புத்தகம், படிக்க வசதி, சைக்கிள் எல்லாம் கொடுத்தாலும் நாம் என்ன வாங்குகிறோம்? 100க்கு 100 வாங்குறோமானா? இல்லை.
அதுக்கு ஒரு கதை படித்தேன். என்ன தெரியுமா? 99 வயசில் சாக கிடைக்கிற ஒரு அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாராம். மகனை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாடா. மகனுக்கு வயசு 65 வயசு இருக்கான். மகனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா. என்னப்பா அப்படின்னு போய் கேட்டிருக்கான். டேய், உண்மையை சொல்லு. நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப உன் கணக்கு பேப்பரை என்கிட்ட கொண்டு கொடுத்தில்ல, அதில் நீ 90 மார்க் வாங்கியிருந்தேன்னு போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்கிறா. அந்த சைபரை நீ தானே போட்ட. எப்பா பேசாம படுப்பா. நேரம் கேட்பாங்களா? நீ சொல்லலைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. சொல்லு, பேசாம படுப்பா. சைபர் நான் போடலப்பா. இல்லை, நீ சொல்லு, பேயா சுற்றி வருவேன். சொல்லு, சைபரை நீ தானே போட்ட. அவன் சொன்னா, எப்பா சத்தியமாக சைபரை நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன். அவங்க அப்பா என்ன நினச்சிருக்காரு, இவன் 9 மார்க்காவது வாங்கியிருப்பான், சைபரத்தை இவன் போட்டிருப்பான்னு நினச்சிருந்தா அவன் என்ன சொல்கிறான், ஆனால் உண்மையை சொல்லியிருக்கான், சைபரை அவன் போடல. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் கிடைச்சா படிப்பு இல்லைங்கிறோம். ஆனால் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்குங்க. அந்த நன்னூல்கிற இலக்கண நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா பவணந்தி முனிவர். அவருக்கு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பெருந்துறை இருக்குல்ல, பெருந்துறைக்கு பக்கத்தில் ஜினபுரம் அப்படின்னு 2000 ஆண்டுக்கு முதல்ல பழைய பேர், இப்போ சீனாபுரம்னு பேர் அதுக்கு. அங்கே அவருக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த பவனந்தி, நான் போன இடத்துக்கு எதுக்குமே நீங்கள் போகலன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் செய்வேன்? நான் இப்போ ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியல. அங்கே போனீங்களா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் போகாத இடத்துக்குலாம் நீ ஏன் போட? போகணும் தாங்க சொல்கிறேன். தமிழ் இலக்கணத்தில் நன்னூல் மாதிரி இனிமையானது எதுவும் இல்லைங்க. அதான் சொல்லுவார், படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவன் பருகுவனன்னு ஆர்வத்திறன் ஆகியிருக்கணுமா. தாகமுடையவன் தண்ணீர் கழுவதை போல ஒருவனுடைய கல்வி அதை தேடி அலைய வேண்டியதாக இருக்கணும். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி என்ன பார்க்கலாம். வாத்தியார்கிட்ட போய் பாடம் கேட்குறப்ப எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு 2 வாழ்க்கை வாழ்ந்த மாதிரிங்க எனக்கு. என்ன 2 வாழ்க்கை? காலையில் கல்லூரிக்கு போவேன். போன உடனே ஒரு பையன் வந்து கேட்பேன், இன்னைக்கு நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க அப்படிம்பா. இல்லைப்பா வந்துட்டேன். உடனே பக்கத்து போயிட்டேன். வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா? வருவேன். அப்படியே வந்தாலும் பாடம் எடுக்க மாட்டாரா? எடுப்பேன். எடுத்துக்கோ அப்படின்னு போயிட்டாங்க. வகுப்பில் வெறுப்பாக உட்காந்துருப்பான். ஒரு வார்த்தை கூட கேட்காம உட்காந்துருப்பான். இது காலையில். அதே நாள் சாயங்காலம் நாமக்கல் மாதிரியோ சேலம் மாதிரியோ கரூர் மாதிரியோ ஏதாவது ஒரு ஊருக்கு நான் பேச போவேன். என்னை கூப்பிட்டுருப்பாங்க. பணம் கொடுத்து என்னை வரவழைச்சி 1000 பேர் என் பேச்சை கேட்க மகிழ்ச்சியாக உட்காந்துருப்பாங்க. இது மாலையில். காலையில் எப்படா இவன் லீவ் எடுப்பேன் அப்படியே இருக்கிறது. அது பருவம், அவ்வளோதான். வகுப்பு எப்போ அமைதியாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் மாணவர்கள் தானே? வகுப்பு எப்போ அமைதியாக இருக்கும்? எக்ஸாம் பேப்பர் திருத்தி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்கல்ல, செத்து கூட போகலாமான்னு யோசிப்பேன். ஒரு வாத்தியார் பேப்பர் கொடுத்தாரு. 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுதுருக்கு. 2 மார்க் போச்சு. இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கிட்டு கெக்கன்னு சிரிச்சிருக்கான். வாத்தியார் கோவத்தோடு கேட்டார், ஏய் வெக்கமா இல்லை? 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்ன, இந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல, எவனோ ஒருத்தன் படிக்காமல் திருத்திருக்கான். யார் எங்களை தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தான் பையன்னு. இப்போ பாருங்க, நாம் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் நினச்சி பார்த்தா கூட நிற்காதுங்க. எனக்கே என்ன ஆச்சரியம் தெரியுமா?
நான் 4ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் 10ஆம் கிளாஸில் படித்த பாட்டு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வர்ற ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், எனக்கு மறந்து போகுதுங்க. அது காரணம் என்ன என்றால் மறதி நமக்கு காலம் தந்த வரம்னு கூட சொல்லலாம். மறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க மருத்துவரமாக இருக்காங்க, தெரியும். சில இது எரைசர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே அலைவாங்க சில பேர், பூர்வ ஜென்ம ஞாபகம் மாதிரி. அப்போ நல்ல விஷயத்தை படிக்கணும்னா பிச்சை எடுத்தாவது படிக்கணும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றேன்னா அதுதாங்க காரணம். சரி, நான் இன்னொரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன். இதுவும் நான் படித்தது தான். ஏ சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில். அதாவது நம்முடைய ஆன்மாவுக்கு கொஞ்சம் சூப் தர்றாங்களா. இப்போ நான் வர்றபோது முடவாட்டுக்கால் சூப் கொடுத்தாங்க. நான் ரொம்ப நாளாக அது ஆட்டுக்கால் சூப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது முடவாட்டுக்கால்ங்கிறது அது என்னன்னா, அது ஒரு கிழங்கோட சூப்புன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ மாற்றங்களை தருதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு செய்தியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு கதை படித்தாலோ ஒரு வரலாறு படித்தாலோ அது நமக்கு நினைவில் இருக்கணுங்க. அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி வந்துருச்சு, நான் படித்தேன். அதாவது லண்டனில் ஒரு பெரிய பிரபு கோடீஸ்வரர், அவருடைய மகன் ஒருத்தன், அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவன். அந்த பையன் ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு போனான். அந்த ஊர்லெலாம் மழை பெஞ்சு, இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சால் மழையில் சுற்றுவோம், அங்கே பனியில் சறுக்கி விளையாடுவாங்க. என்ன பண்ணால் சறுக்கி விளையாடுறோம்னு பனிக்குளத்துக்குள்ளே விழுந்துட்டான். பனிக்குளம்னா மைனஸ் இத்தனை டிகிரி மாதிரி. அந்த பையன் விழுந்துட்டான். யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க. நீச்சல் தெரியாதுன்னு இல்லை, உள்ளே போனால் கை கால் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் ஓடியாந்து, இதே வயசு பையன், படார்னு குதிச்சு அந்த பையனை தூக்கிட்டாங்க. அந்த பையனை தூக்கிட்டு மேலே கொண்டு வந்துட்டான். 2 பேரும் மயக்கம் போட்டாங்க. அதுக்குள்ள அந்த பையனுடைய அப்பாவுக்கு தகவல் போய் அவர் சாரட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்து பிள்ளைய பார்த்தாரு, பிழைச்சிக்கிட்டான்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாரா, அந்த மாடு மேய்க்கிற பையனை. அவனுக்கு குளிரில் நடுங்கிட்டு இருந்திருக்கான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, என் பையனை காப்பாற்றிட்டேன். மாடு வேணுமா, வீடு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. அவன் சொன்னான், என்னை படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டான். என்னை படிக்க வைப்பீங்களா? அந்த பிரபு கொஞ்சம் அசந்து போனார். ஓ வாழ்நாளெல்லாம் படி, அவ்வளோ செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். காலங்கள் உருண்டோடினேன். அந்த பிரபுவனுடைய மகன் காப்பாற்றப்பட்டார்ல, அவன் தான் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாறினார். அப்படி பிரதம மந்திரியாக மாறியிருந்த அவருக்கு திடீர்னு விஷக்காய்ச்சல் வந்தது. விஷக்காய்ச்சல் வந்த உடனே அந்த பெரியவர் அப்போ இருக்கார். எவ்வளவோ மருத்துவம் பார்க்குறாங்க, காப்பாற்ற முடியல. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, புதிதாக ஒரு இளம் மருத்துவர் வந்திருக்காரு, அவரை கூட்டு வந்து காட்டுவோம். அந்த மருத்துவர் இந்த பையனுக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்காக 1 மாதம் போராடினாருங்க. போராடி காப்பாற்றிட்டார். காப்பாற்றின உடனே அந்த பையன் பிழைச்சிக்கிட்டாரு. இப்போ அந்த அப்பா, வயதான அப்பா வந்து அந்த மருத்துவர் கையை பிடிச்சிக்கிட்டு, என் மகனை காப்பாற்றினதுக்கு நன்றினாராம். அந்த மருத்துவர் சொன்னாராம், 1 முறை அல்ல 2 முறை காப்பாற்றியவன் நான் தான் அப்படின்னாராம். எப்படி அப்படின்னு அவர் கேட்டுக்காரு. ரொம்ப வருடங்களுக்கு முதல்ல பனிக்குளத்தில் உங்கள் பையன் விழுந்தபோது ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் உங்கள் மகனை காப்பாற்றினானே, அவனை நீங்கள் படிக்க வைப்பதாக சொன்னீர்களே, அப்படி காப்பாற்றியவன் நான் தான். உங்கள் பணத்தில் படித்த மருத்துவனும் நான் தான். இப்போது உங்கள் மகனை காப்பாற்றி இருக்கிறேன். இதோட கதை முடியல. அப்படி காப்பாற்றப்பட்ட அவர்தான் வின்ஸ்டன் சர்ச்சில். ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த வி ஃபார் வெக்ட்ரின்னு காட்டுவார் இல்லையா, வின்சன் சர்ச்சில். அவரை காப்பாற்றிய அந்த மருத்துவர் தான் பென்சிலின் என்கின்ற அந்த இன்ஜெக்ஷன் அதை கண்டுபிடிச்சவர். பேர் என்ன? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இதை வரலாறு யோசிச்சு பாருங்க. காலம் ஒருவரை எதற்காக என்ன செய்கிறது? இப்போ அந்த பிரபு தன்னுடைய மகனை கண்டு காப்பாற்றியதற்காக பணம் கொடுத்தாரு, அவன் வாங்கலை. படிக்க வைக்க சொன்ன உடனே படிக்க வச்சாச்சு. இப்போ அவர் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லைங்க, ஒரு பிரதமரை காப்பாற்றிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளில் அவர் ஒருவர். 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய அந்த மருந்து 2ஆம் வேர்ல்டு வாரில், 2nd வேர்ல்டு வாரில் 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றியதாக சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, இந்த வரலாறுகள் எல்லாம் எதுக்குங்க படிக்கிறோம்? வரலாறு படிக்க சொன்னாலே பல பேருக்கு தூக்கம் வந்துடும். ஒரு வாத்தியார் கேட்டார், 2ஆம் பானிபட்டு போர் ஏன் நடந்தது? 2ஆம் பானிபட்டு போர் ஏன் நடந்தது? அவன் சொன்னான், 1ஆம் பானிபட்டு போர் சரியாக நடக்கலை. அதெல்லாம் அட்டம்டா. பானிப்பட்டுங்கிறது ஒரு இடம்ங்க வடநாட்டில். 1526 முதல் போர், 1556 2வது போர், 1586 30 வருஷத்துக்கு ஒருக்க போர் நடந்திருக்கு. நம்முடைய இறையன்பவருடைய புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா, முதலில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது அந்த பானிபட்டு போரில் தான் எழுதுவார். வரலாறு படித்தா தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். நான் உலகம் உங்கள் கையில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்துக்கு இறையன்பவர்கள் தான் முன்னுரை கொடுத்துருந்தார். அந்த முன்னுரையை படித்து பார்த்துட்டு எனக்கு 1000 விஷயம் யோசனை வந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன தீபத்தை பொருத்தி விட்டால் அந்த தீபம் எப்படி வெளிச்சத்தை தருதோ அதுபோல் உன்னை படிக்கிற போது நமக்கு 1000 வெளிச்சம் கிடைக்கணுங்க. வேற ஒன்றும் வேண்டாம். நான் நார்வே நாட்டுக்கு போயிருந்தேன். இப்போ நீங்கள் ஒன்றே சொல்லக்கூடாது, 4வேல போகிறதெல்லாம் நார்வேல போகிறதுன்னு சொல்லாது. இல்லை, உண்மையிலேயே போயிருந்தேன். அந்த நாட்டில் என்னை ஒரு பெரிய அரங்கத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது என்ன அரங்கம்னு கேட்டால், நோபல் பரிசுகள் தரக்கூடிய ஒரு அரங்கம். அதில் பல்வேறு நாடுகளில் தர்றாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மாத்திரம் அங்கே வச்சு கொடுக்குறாங்க. சரி, நோபல் பரிசுலாம் சாதாரணம் இல்லை. ஆனால் அது எப்படி உருவாச்சுன்னு நினச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தருங்க. அவர் யாருன்னு கேட்டால் டைனமைட்டை கண்டுபிடிச்சவர், வெடி மருந்து கண்டுபிடிச்சார். கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தார். ஒரு நாள் அவர் வீட்டில் காலை உணவு அருந்திக்கிட்டு இருந்தார். வீட்டு வேலைக்காரம்மா அப்படி கூட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பேப்பரை பார்த்து பயந்து போனார். அதில் என்னன்னா, இவர் செத்து போனார்னு அதில் போட்டிருக்கு பேப்பரில். ஆல்பர்ட் நோபல் மரணம் அப்படி கூட அவன் போடல. ஒரு மரண வியாபாரியின் மரணம். ஒரு மரண வியாபாரியா? என்ன, வெடிகுண்டு விற்றதுனால அவருக்கு மரண வியாபாரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி என்ன நம்ம தான் தப்பாக பார்க்குற பொண்ணு அந்த வேலைக்கார மாட்ட, ஏம்மா ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டாருன்னு போட்டுக்காம்மா. அந்தம்மா சொல்லுது, அவன் சாகட்டும், நல்லது தான், வெடி மருந்தை கண்டுபிடிச்சான். அந்த அம்மாவுக்கே தெரியல இவன்றதே வேலை பார்க்குறோம்னு. இப்போ தான் இவர் யோசிச்சாருங்க, இந்த பேரோடையா சாகிறது, வெடிமருந்துங்கிற பேரோடையா சாகிறது. தான் சொத்துக்கள் முழுவதையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அப்படி எழுதி வச்சாருங்க. அந்த ட்ரஸ்ட் தான் ஆல்பர்ட் நோபலுடைய ட்ரஸ்ட்டு. அதில் அவர் என்ன எழுதினார் தெரியுமா? உலகத்தின் அமைதிக்காக யார் பாடுபட்டாலும் அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு. அதே போல் இயற்பியல், வேதியியல், ஒவ்வொன்றுக்கும், கவிதை, எல்லாத்துக்கும் நோபல் பரிசு சொத்தை பூரா எழுதி வச்சு, இப்போ நமக்கு நோபல் என்று பேர் வந்தால் அந்த கொடையாளருடைய பேர் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர மரண வியாபாரியின் பேர் ஞாபகத்துக்கு வரல. இதில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா?
இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவில் முதல்ல யார் தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர். சரியாக சொல்கிறீங்க. இப்போ தான் சபை சூடு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதை கூட வித்தியாசமாக இது பண்ணுவாங்களாம். ஒரு பையன்கிட்ட வாத்தியார் கேட்டிருக்காரு, சொல்கிறா தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ஷர்மிளா டாகூர் அப்படின்னு இருக்கான். 5 மார்க் போட்டாராம். ஏன்னா பாதி ரைட் இல்லை, தாகூர்னு வருது இல்லையா? ஷர்மிளா டாகூருங்கிறது ஒரு நடிகை. ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பேர். அவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அவர் எழுதின கீதாஞ்சலிக்காக கிடைச்சது. அப்போ தான் தமிழர் ஒருவர் பரிசு வாங்கினார். பிப்ரவரி 28 என்ன நாள் தெரியுமா? இந்தியாவினுடைய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே. பிப்ரவரி 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் சர் சி.வி. ராமன் தன்னுடைய அந்த தியரியை சப்மிட் பண்ணுறாரு. எப்படி ஒளிவிலகல் சொல்கிறோம் இல்லையா, அதை கொடுக்குறாரு. அதுக்கு தான் நோபல் பரிசு கிடைக்குது. இப்போ இயற்பியலுக்கு இவர் வாங்குறாரு, இலக்கியத்துக்கு அவர் வாங்குறாரு. இப்போ திருப்பி உங்களுக்கு கேள்விக்கு வர்றேன். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆள் புத்தி போகாது போட்டிருக்கே, கேள்வி கேட்குறதுன்னு. நோபல் பரிசு இயற்பியலுக்கு இருக்குது, வேதியியலுக்கு இருக்குது, இலக்கியத்துக்கு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இதுக்கு அவர் நோபல் பரிசு எழுதி வைக்கலை. எதுக்கு தெரியுமா? பொருளாதாரம் இல்லை, வாங்கியிருக்காங்களே பொருளாதாரம். நம்மளாலே ஒருத்தர் இப்போ லண்டனில் இருக்கார்ல, அமர்த்தியாசன் வாங்கியிருக்காரு. கணிதம், மேத்தமெட்டிக்ஸ். அது ஏன் தெரியுமா? அது ஏங்கிறத நான் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எங்கேதான் இதெல்லாம் படிப்பியான்னு கேட்கக்கூடாது, படித்தேன், அதனால் சொல்கிறேன். அதாவது இந்த ஆல்பர்ட் நோபல் இளம் வயதில் ஒரு பெண்ணை காதலிச்சாராம். இவர் காதலிச்ச பொண்ணை இவர் கணக்கு வாத்தியார் கூப்பிட்டு போயிட்டாராம். ஆமாம், இவருக்கு சரியாக கணக்கு பண்ண தெரியல, அப்படி கூட வச்சுக்க. இந்த கோபத்திலேயே என்னமோ தெரியல, அவர் கடிதத்துக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையானு எனக்கு தெரியல, நான் படித்தேன் அதில். ஆனால் கடிதத்துக்கு இல்லை, அதான் ஆச்சரியம். இப்போ நம்ம என்ன பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்குன்னு வந்தால் அதில் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்குறோம்ல. இது இருந்தால் தான் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அப்புறம் வேளாண்மை கல்லூரிக்கு போகலாம், சட்டக்கல்லூரிக்கு போகலாம். எனக்கு ஒரு ஆசை உண்டுங்க, நானும் எல்லா இடத்துலையும் சொல்லி பார்த்துட்டேன். என்ன ஆசை தெரியுமா? இந்த கட் ஆஃப் மார்க்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, பயாலஜி இதோடு சேர்த்து தமிழ் மதிப்பெண்ணையும் சேர்த்து அதுக்கும் நாம் இடம் கொடுக்கலாம்னு ஒரு விஷயத்தை யாராவது யோசிச்சாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தவங்க, ஜப்பான்லேயும் ஜெர்மனிலையும் மருத்துவம் படித்தாலும், பொறியியல் படித்தாலும், இலக்கியம் படித்தால், எது படித்தாலும் அந்த நாட்டின் ஏன்சியன் லிட்ரேச்சர், பழைய இலக்கியங்கள் படிக்க வேண்டும். இதை நாங்கள் பல இடங்களில் பேசுனதுனால இப்போ பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் வந்துடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் வாத்தியார் வேலைக்கு போகிறாரு, சந்தோஷமாக இருக்கு. மருத்துவத்துக்கு வரணும். ஏன்னா எப்படியும் ஒரு நோயாளிகிட்ட பேசுகிறப்ப நம்ம தமிழில் தானே பேசுகிறோம், சட்டம் பேசுகிறப்ப தமிழில் தானே பேசுகிறோம். ஒரு இலக்கியத்தை, ஒரு இலக்கணத்தை எடுத்து கொடுத்தா நல்லது தானே. ஒன்றும் இல்லைங்க, பெரிய புராணத்தில் மனுநீதி சோழனுடைய கதை வரும். அந்த கண்ணகி சொல்லுவாள்ல, எப்படி பாண்டிய நாட்டுக்கு டேய் திருடாதைய கணவனை திருடன்னு சொல்லி கொண்டு விட்டியடா அப்படின்னு மன்னன்ட்ட பேசுகிறப்ப ஆரம்பிப்பா. தேரா மன்னா செப்புவதுடையன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும், அந்த பாட்டு இருக்கட்டும். அதில் தன்னுடைய கன்றை கொன்றவனுடைய
அந்த தீச்செயலுக்கு நீதி கேட்டு ஒரு பசுமாடு வந்து மணி அடிச்சுச்சான். இது கதையில் வருது. அந்த கன்றை கொன்றது யாரு என்றால் அந்த அரசனுடைய மகனாக்கிய அந்த இளவரசன். அவன் தேர் ஏறி வர்ற போது அந்த கன்று ஊடால வந்துருச்சு. இப்போ மன்னன் கூப்பிட்டு என்ன செய்கிறான், பசுவினுடைய துன்பத்தை போக்க அந்த குற்றத்தை செஞ்சவனை கொல்லணும்னு நினைக்கிறான். இவன் மகன்னு சொல்கிறாங்க, அவன் பின்வாங்கலை. அவன் மகனாக இருந்தாலும் சரி தேரில் ஏற்றி கொல்லணும். எல்லாரும் மறுக்கிறாங்க, நான் ஏற்றி கொள்றேங்கிறான். அப்போ அந்த மந்திரி ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, என்ன தெரியுமா, மன்னா இந்த கன்று அறியாதது, இளங்கன்று பயமறியாது ஒன்று. இன்னொன்று, அவன் ராஜ வீதியில் தான் வண்டி ஓட்டியிருக்கான். அதாவது பொதுமக்கள் போகிற பாதை இல்லை, அது அவர்களுக்கான பாதை. அடுத்தது, கன்று தேர்காலினுடைய பின்காலில் தான் விழுந்திருக்கு, பின் சக்கரத்தில். இப்போவும் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், டிரைவருக்கு தெரியாமல் பின்னாடி விழுந்தால் அவர் மேலே தப்பு இல்லை. இன்னைக்கு சொல்கிறோம் போக்குவரத்து விதி, அதை அன்னைக்கு பெரிய பிராணத்தில் சொல்கிறாங்க. அந்த கன்று அறியாமல் விழுந்தது, பின் சக்கரத்தில் விழுந்தது. எனவே அந்த இளவரசனை நாம் கொல்ல வேண்டாம். ஆனால் அந்த மன்னன் கேட்காம என்ன பண்ணுறாரு, தன் மகனை தன்னுடைய தேர்காலில் வச்சு கொல்ல போகிறப்ப உடனே இறைவன் தோன்றி உன்னுடைய நீதிக்கு பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, இன்னைக்கு நம்ம சொல்கிற சட்டமெல்லாம் சோழர் காலத்திலேயே இருந்திருக்கு. இதுதான் ஆச்சரியம். நமக்கு பல செய்திகளை எடுத்து சொல்கிறப்ப கேட்க அருமையாக இருக்கணுங்க. முந்தா நாள் கூட திருப்பூரில் நாம் இலக்கியங்களை படிப்பது எதற்காக, இன்புற்று மகளவா அல்லது பின்பற்றி வாழவான்னு பேசினோம். அதில் இன்புற்று மகிழ்தெல்லாம் எழுந்திருக்கீங்களா, படித்த உடனே ஒரு சந்தோஷப்படணும், அவ்வளோதான். இப்போ உதாரணமாக தமிழ் இலக்கியங்களில் நகைச்சுவை இருக்கா, நல்லா இருக்குங்க. நம்ம தான் பார்க்கறது இல்லை. ஹியூமர் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நல்லா இருக்குது. நம்ம கேட்கணும், படிக்கணும். ஒரு ரெண்டு ஹியூமர் சொல்கிறேன். நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். முடிவு நேரம் வந்துருச்சுங்களா, முடிஞ்சிருச்சா? இதை முடிச்சிடலாம். ஏன்னா நான் முதல்ல கேட்காம போனேன் எவ்வளவு நேரம் பேசணும். ஏன்னா ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ நான் அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். இப்படி கேட்காதீங்கய்யா, உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் என்ன, நான் வேலையை ஏற்றவன் ஊர் ஊராக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நேரம் சுருக்கமாக பேசிடுவோம். காளமேக புலவர்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வசைபாட காளமேகம்பாங்க. சாதாரண ஆள் கிடையாது. எப்படி வசைபாடுவார் அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டா கோவம் வரும். இப்போ உதாரணமாக ஒரு விருந்துக்கு சாப்பிட போகிறாரு காளமேக புலவர். அப்போயெல்லாம் விருந்து எப்படி, தரையில் உட்காந்து இலை போட்டு பரிமாறுவாங்க. அதான் உண்மையிலே நல்ல முறை. நல்லா சொன்னால் நம்ம பலகையில் உட்காந்துருப்போம், இலை தரையில் இருக்கும். அப்போ தான் வயிறை உள்ளடக்கி சாப்பிடுவோம். இப்போ சாப்பாடு மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் மெலியலைன்னு ஒருத்தன் போய் டாக்டர்கிட்ட உடம்பு மெலியலேன்னு கேட்டான். அவர் சொன்னார், சரி நீ மெலியணும்னா 2 சப்பாத்தி சாப்பிடு அப்படின்னாரு. சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னு கேட்டான். நீ ஜென்மத்துக்கு மெலிய மாட்ட, அதென்ன மாத்திரையா, முந்தியா பிந்தியான்னு கேட்டா. சரி, சாப்பாடு தரையில் போட்டு இலை போட்ட வச்சாச்சு, பரிமாறி சாப்பிட்றாங்க. அப்போ அதில் பாயசம் ஊற்றுறாங்க. பல பேர் அதில் அப்பளத்தெல்லாம் போட்டு நொறுக்கி வித்தியாசமான சாப்பிடுவாங்க. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு காளமேக புலவர். எதிர்த்தாப்பில் ஒருத்தர், இப்போல்லாம் இந்த பின்குடிமை வைக்கிற மாதிரி முன்குடிமை வைப்பாங்க சில பேர், அவர்களுக்கு சோழியர்கள்னு பேர்.
முன்குடிப்பு வச்ச ஒருத்தர் முன்னாடி உட்காந்து நல்ல காலை சப்பனங்கால் போட்டு, அதுக்கு பேர் என்ன, சமணக்கால்னு பேர். சமணனுடைய கால், சமணர்கள் வந்து தவம் பண்ணுறப்ப போடுறதுனால சமணக்கால். அவன் பாயசம் ஊற்றுறப்ப பிசைகிறப்ப அந்த குடும்பி அவுந்து இலையில் விழுந்துருச்சு. அவன் அதை பற்றி கவலைப்படலை, சேர்த்து பிசைஞ்சு அப்புறம் பார்த்தான், அந்த குடும்பி எடுத்து அப்படி விட்டான். ஏத்தாப்பட்டு இருக்க மூஞ்சியில் பூரா பாயசம் அடிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பல பேர் சாப்பிட்றப்ப நம்மளை பாடாப்படுத்திடுவாங்க. அதுலேயும் சில பேர் நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். வேகமாக சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல, இது எல்லை மீறிய பயங்கரவாதம். அப்படி சாப்பிடுவான். இப்போ அது மட்டும் இல்லை, ஹேண்ட் வாஷ்னு போட்டிருந்தா போய் கையைத்தானே கழுவணும். சில பேர் அங்கே போய் குளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓன்னு கத்தி குடலையே வெளியே இழுத்து கழுவி உள்ளே போட்டுக்கிடுவாங்க. அப்படியே நமக்கு எப்படி இருக்கும் பார்க்க, ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ இவன் எடுத்து இப்படி விட்டான்ல, எல்லார் மேலேயும் பாயசம் அடிச்சிருச்சு. அதில் பல பேர் தொடச்சி சாப்பிட்டேன். இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கோம், எங்களுக்கு பழக்கம் தான். நம்ம காலமேக புலவர் மேலே பட்டுச்சு. பட்ட உடனே அவர் கோவம் வந்துருச்சுங்க. கோவம் வந்தால் பாட்டிலே தான் திட்டுவார். நம்ம யாரையாவது கோவிச்சு வையறதா இருந்தால் எப்படி வைவோம்? அவர் போயிட்டாரான்னு கேட்டுக்கிட்டு, பஸ் ஏறிட்டாரான்னு பார்த்துக்கிட்டு, இவெல்லாம் மனுஷனா அப்படிமோ. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே நேருக்கு நேர சுருக்க வழிந்த முன்குடிம்பி சோழியா, ஒன்னே தான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சுருக்க வழிந்த முன்குடிம்பி சோழியா, சோற்று பொறுக்குளர்ந்த வாயா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் காஞ்சி போச்சு, ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சில பேர் 2 பந்தியில் சாப்பிடுவாங்க. அதை பரிமாறவர் கேட்டார், ஏய் நீ பந்தியில் உட்காந்துருந்தேல? இவன் சொன்னா, இந்த பாரு, உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். சோற்று பொறுக்குளர்ந்த வாயா. திருக்குடந்தை, அவன் ஊர் பின்கோடு உள்பட சொல்கிறாரு. திருக்குடந்தை, கோட்டானை. கோட்டானை தெரியுமா? ஆந்த கோட்டானை. நாயே குரங்கே உனையொருத்தி போட்டாலே வேலையேற்று போய். இதாங்க பாட்டு. இந்த பாட்டில் என்ன சிறப்பு தெரியுமா? அவர் வஞ்சதெல்லாம் சிறப்பு இல்லை. உங்கள் அம்மா உன்னைய பெற்று போட்டா பாரு சொல்கிறோம்ல, நல்லா கவனிக்க. பிள்ளை பிறந்தது, சரியா? மாடு கன்று போட்டது, நாய் குட்டி போட்டது, ஆடு குட்டி போட்டது. இப்படி தான் சொல்லுவோம். இதை மனுஷனுக்கு சொல்லுவோமா? யார்கிட்டயாவது போய் கை கொடுத்து கங்கிரா உங்கள் ஒய்ஃப் குட்டி போட்டிருக்காமல அப்படின்னு கேட்போமா? ஏன்னா லூசா நீயே, குட்டி போட்டிருக்கா. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும்னார் தொல்காப்பியர். ஒரு மரபை இன்னொரு மரபை தப்பாக சொன்னோம்னா அது பிழையாக போயிடுமா. இவர் என்ன செய்கிறாரு? உங்கள் அம்மா உன்னைய வந்து போட்டாலே வேலையேற்று போய். இந்த பாட்டை திருப்பி பாருங்க. எப்படி? சுருக்க விழுந்த முன்குடிம்பி சோழியா, சோற்று பொறுக்குளர்ந்த வாயா, திருக்குடந்தை கோட்டானே நாயே குரங்கே உணர்த்தி போட்டாலே வேலையேற்று போய். எவ்வளவு கோபம் இருந்தால் இப்படி வையணும். இதே போல் இன்னொரு பாட்டு இருக்குங்க. என்ன வந்தாலும் சில பேருக்கு அறிவு வராது. அந்த காலத்தில் சில கணவன்மார்கள் மனைவியை பிரிஞ்சு போவான். எப்படி கோவளம் போனான்ல, அது மாதிரி போனவன் போய் தப்பு பண்ணிட்டு வந்தான். மனைவி வாசல் நிற்கிறான். எங்கே போன அப்படின்னு கேட்டான். நேற்று ராத்திரி எங்கே போனேன், எங்கே போனேன்னு விலைக்கு சொல்ல முடியுமா? ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிச்சான். சரி விடு, நேற்று ராத்திரி நீ போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டான். பாட்டு பாடினியா? அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம பாட்டை கேட்டுருப்பா போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொன்னான். உடனே அவன் நினச்சேன் அப்படின்னா. என்ன அப்படின்னு ஆயிவேன். ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது.
எங்கள் அம்மா சொன்னா காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னா. இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா நான் சொன்னேன் அது நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு. இந்த கைதட்டி எனக்கு இல்லை, 7ஆம் நூற்றாண்டில் எழுதின பாட்டுக்கு இன்னைக்கு 1500 வருஷத்துக்கு வந்து நந்திக்கிழம்பத்தில் வர்ற பாட்டு. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பாட முடியுமா? எவ்வளோ ஆச்சரியம். இன்றைக்கும் கூட நான் என்னுடைய யூடியூப்பில் வீரமாமுனிவரை பற்றி போட்டிருந்தேன். வீரமாமுனிவருடைய சிறப்பு என்னன்னா, அது வரைக்கும் செய்யுளாக இருந்தது எல்லாம் உரைநடை கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு செய்தி இருக்குது, அது கல்வெட்டில் இருக்குது, நம்மளால் படிக்க முடியல. பாட்டாக இருக்கும், பாட்டுன்னா நமக்கு படிக்க தெரியாது. உரைநடை இருந்தால் படிப்போம். முதல்ல உரைநடையில் அவர் எழுதின கதை என்ன தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? பரமார்த்த குரு கதை. மட்டி மடையன் முட்டாள் மூடன் மிலேச்சன் எல்லாரும் சேர்ந்தது. குரு மோசமான குரு, மோசமான சீடர்கள். மோசமான என்ன அர்த்தம்? கெட்டவங்க இல்லை, முட்டாள்கள். அதனால தாங்க விவேகானந்தர் சொன்னார், சொர்க்கம் என்பது என்ன, நரகம் என்பது என்ன பார்த்துருக்கமா? தெரியாது. ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, எங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல? அவன் சிரிச்சான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். உன்னை அங்கே கூப்பிட்டு போவாங்களா? அந்த அம்மாவை கோவம் வந்துடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் நான் போட உடனே மாமா மாமான்னு ஒடியாருவாளுக. நான் எங்கே போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? அந்த அம்மா விட மாட்டேங்குது. நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷ முதுகில் செல்லமாக அடிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு. இது மட்டும் நல்லா புரியுது உங்களுக்கு. இப்போ விவேகானந்தர் சொன்னார், இதெல்லாம் இல்லை, அறியாமை என்பது நரகம், அறிவு என்பது சொர்க்கம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அறியாமை என்பது நரகம், நாலேஜ் இஸ் த ஹெவன். வேறு ஒன்றும் இல்லைங்க, அறிவு தாங்க சொர்க்கம். அதை சொல்லி காமிச்சிட்டோம்னா போதும். இப்போ பரமார்த்த குருவுடைய சீடர்கள் 7 பேர். ஒரு நாள் குரு குதிரையில் போகிறாரு, 7 பேர் பின்னாடி போகிறாங்க. அவர் தலையில் ஒரு டர்பன் கட்டியிருந்துருக்கார். அந்த காலத்தில் நம்ம ஊரில் எல்லாம் உருமா கட்டுவோம், கல்யாணத்தில் கட்டுவோம், எல்லாத்துலையும் கட்டுவோம். வெயில் தேசம், வேற ஒன்றும் இல்லை, அதனால தான் அப்படி கட்டுவோம். இப்போ ஒரு வேப்ப மர கொப்பு இவர் தலையில் பட்டு அந்த உருமா கீழே விழுந்துருச்சு. குதிரை போயிட்டே இருந்திருக்கு. குருநாதர் கேட்டார், டேய், என் தலையில் கட்டிருந்த அந்த உருமா எங்கே? ஒருத்தன் கேட்டான், நீங்கள் தினம் கட்டுவீங்களே அதா? ஆமாடா. பட்டில் நெஞ்சிருக்குமே அதா? ஆமாடா. நீளமாக இருக்குமே அதான்? எலே ஆமாடா. எங்கே? 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னாங்க. ஏன்டா எடுக்கலைன்னாரு. நீ இங்கே எடுக்க சொன்னீங்களா? சரி, இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குதிரை சாணம் போடுச்சு. ஒருத்தி வேட்டியை கழட்டி அள்ளிட்டு வந்துட்டான். இதை ஏன்டா கொண்டு வந்தேன்னாரு. எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எது விழுந்தால் எடுக்கலாம், எது விழுந்தால் எடுக்கக்கூடாது, ஒரு பட்டியல் கொடுங்க. உடனே பட்டியல் கொடுத்தாரு. இது விழுந்தால் எடுக்கலாம், இது விழுந்தால் எடுக்கக்கூடாது, இது விழுந்தால் எடுக்கக்கூடாது, இது விழுந்தால் எடுக்கலாம். அதை கையில் வச்சுட்டு போகிறாங்க. குதிரை அப்படியே ஒரு மலை மேலே அப்படி ஏறி போகிறப்ப தடுக்கி உருண்டு ஒரு பள்ளத்தில் விழுந்து, அவர் குருநாதர் விழுந்து குதிரை அவர் மேலே விழுந்து அவர் கத்துறார், தூக்கு தூக்குங்கிறாரு. எடுக்க வேண்டிய பொருளில் பார்க்குறாங்க.
அவர் பேர் இல்லை, போயிட்டாங்க. நினச்சி பாருங்க, பெரிய தவளையை பிடித்த பாம்பு முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் இரவு முழுவதும் போராடி இரண்டும் சாவதைப் போல நல்ல குரு கிடைக்காவிட்டால் நல்ல சீடன் கெட்டு போவான். நல்ல சீடன் கிடைக்காவிட்டால் அது குருவுக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனால் குருவும் சீடனும் சிறப்பாக இருந்தால்தான் கல்விக்கு வழி கிடைக்கும் என்று நம்முடைய விவேகானந்தருடைய வார்த்தையை வைத்தே நாம் சொல்லலாம். 1000 விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குங்க. இன்னைக்கு எந்த செய்தி வந்தாலும் படிக்க பாருங்க, அன்னைக்கு எந்த செய்தி வந்தாலும் படிக்க பாருங்க. சிலபஸ் தான் படிப்பேன்னு படிக்காதீங்க. ஒரு பேப்பரில் கடலப்பருப்பு வாங்கி திங்கிறோம், தின்னு முடிச்சுட்டு அந்த பேப்பரை அப்படி பெரட்டுறோம். அது பின்னாடி ஒரு சின்ன கவிதை இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை படிக்கிற போது அந்த சாப்பிட்ட கடலையை காட்டு அது சுவையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு அதாங்க வாழ்க்கையில் இனிமையான ஒன்று. அதனால தான் திருவள்ளுவர் சொல்வார், எப்பா விடாமல் படி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. நீ ஒரு முறை படி, அது 7 ஜென்மத்துக்கு உனக்கு கூட வரும். நம்பிக்கை இல்லையா? ஒரு தடவை படி, உன் 7 தலைமுறைக்கு அது உன் கூட வரும். உன் கூட இருக்கக்கூடிய தலைமுறை முழுவதும் கூட இருக்கும். அதனால் தயவு செஞ்சு புத்தகத்தை தான் படிப்பேன், நான் தான் பாஸ் பண்ணிட்டேன்ல, நான் தான் வேலைக்கு வந்துட்டேன்ல சொல்லாதீங்க. அதுக்காக படிக்கலை. நான் அமெரிக்காவில் பேசி முடிச்சுட்டு இறங்க போகிறப்ப அங்கெல்லாம் என்ன வழக்கம்னா கேள்வி கேட்குறது வழக்கம். இங்கே அப்படி கொண்டு வரணும். 20 நிமிஷம் பேசணும், 20 நிமிஷம் கேள்வி கேட்கணும். ஃபுல்லாக பேச்சாலே ஊரை விட்டு ஓடி போயிடுவான். இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஒருத்தர் கேட்டாருங்க என்கிட்ட, நான் பேசி முடிக்கிறேன், எந்திரிச்சு கேள்வி நேரம் அப்படி கை தூக்குனார். அவர் டிஷர்ட்டோ பாதி பனியன் மாதிரி போட்டிருந்தார், பெர்முடாஸ் போட்டிருந்தார், கூட்டத்துக்கு வந்திருக்காரு, பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தார். ஒரு மாதிரி அலட்சிய முகத்தோட கண்ணாடி போட்டுக்கிட்டு, சார் நான் தமிழ் படிக்கலை, நான் இலக்கியமும் படிக்கலை, ஒன்றும் படிக்கலை, தமிழும் படிக்கலை, இலக்கியம் படிக்கலை. இன்றைக்கி நான் என்ன தெரியுமா சம்பளம் வாங்குகிறேன்? 75 லட்சம். பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். இலக்கியம் படிக்காட்டி தமிழ் படிக்காட்டி வாழ முடியாதா? அதான் சோறு போடுவான். இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்? எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சங்கடப்பட்டு பார்த்தாங்க, இப்படி வந்து கேட்குறாருன்னு. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் அச்சப்படலை, இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு. இலக்கியம் படிக்கிறது சம்பளம் வாங்கிறதுக்காக இல்லை தம்பி, எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இலக்கியம் படிக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையை செம்மை செய்து கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை நேர்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் மன அமைதி ஏற்படுவதற்காக. சொல்லிட்டு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை எடுத்து சொன்னேங்க. 13ஆம் நாள் போர் சர்க்கத்திலிருந்து ஒரு கதை எடுத்து அந்த அவர் கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்கிற மாதிரி நான் சொல்லி முடித்தேன். அந்த உட்கார்ந்துருந்த ஒரு 500 பேரும் நான் சொல்லி முடித்த உடனே எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. அவரும் என்கிட்ட வந்து என்கிட்ட கூட கை கொடுத்து, சாரி நான் தப்பாக உங்கள்கிட்ட இந்த கேட்டேன், நீங்கள் சொன்ன விளக்கம் என்னை என் உள்ளத்தை உருக்கிருச்சுன்னு சொன்னார். அப்படி என்ன சொன்னேன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா என் யூடியூப்பை பாருங்கள், அதில் இருக்கு. நன்றி, வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.